மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் கள்ளிப்பட்டிக்கு வந்திருக்கிறோம். அக்காவும் அண்ணனும் வந்து ஏற்கனவே நம்ம மிஷினை பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து புக் பண்ணி அவங்க டெலிவரி எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஓட்டி செக் பண்ணுறாங்க. அப்படியே அது ரோலர் உள்ளே தள்ளி விட்ருங்க, உள்ளே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அது உள்ளே போயிட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோலர் இப்படி சுற்றினீங்கன்னா அது உள்ளே இறங்கிடும். சரி, எடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து இவங்களுக்கு மிஷினை கொண்டு வந்து இறக்கி நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணி டெமோ நம்மளும் ஓட்டி காமிச்சோம். இப்போ வந்து அவங்க ஓட்டி பார்க்குறதுக்குறாங்க. இப்போ அடுத்த துணியை எடுத்து விட போகிறாங்க. துணி வந்து உள்ளே விடும்போது கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கையை, துணியை. ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு உள்ளே இழுத்துரும். நாளைக்கு ரெடியாக இருக்கு. அது ஒன்றும் இல்லை, புதுசுக்கு அப்படி தான், ஒன்றும் பயப்படாதீங்க. இல்லை, ஒரே அடியாக மிதிக்காமல் லேசாக விட்டு விட்டு மிதிங்க. ஏன்னா புதுசாக செய்கிறோம்ல. அது அது ஓட்டையில் எனக்கே அப்படி தான் இருந்தது. அப்படி விட்டு விட்டு மிதிங்க போதும். ஆமாங்க, 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 அது டெமோ மாடல். ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது துணி விடுங்களா, அது சிக்கு விழுந்து இருக்க மாட்டேங்க. அது ஓரளவுக்கு போகும். ஆமாம், அவ்வளோதான், வெற்றிகரமாக ஓட்டி முடிச்சிட்டிங்க. ஆமாம், ஒரு கிலோ ஓட்டிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கை செட் ஆயிரும். சரி மக்களே, இப்போ நம்ம வீடியோவை முடிக்க போகிறோம். அக்கா வந்து ஓட்டி பழகிட்டாங்க. இதே மாதிரி எல்லோரும் மிஷின் வாங்கி பயனடைங்க. நம்ம வந்து மிஷினு 40,000 கொடுக்குறோம். துணி வந்து 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரிட்டன் நீங்கள் பிரிச்ச நூலை 88 ரூபாய்க்கு பைபேக் வாங்கிக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு 1 கிலோவுக்கு 35 ரூபா கிடைக்கும். ஸோ வந்து மார்க்கெட்லேயே நம்ம தான் அதிக ரேட்டுக்கு நூல் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஏன்னா நம்ம நூலுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. நம்மளது அப்படியே கையில் பிரித்த மாதிரியே ஃபஸ்ட் குவாலிட்டி வரும். அதனால தான் வந்து நம்ம அந்தளவுக்கு ஹை ரேட்டு கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், அக்கா ஓட்டின நூலை வந்து நாங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம். பாருங்கள், இதுதான் அவங்க ஓட்டுற நூல். பார்த்துக்கு இந்த பாடியில் ஏதாவது தூசு நூல் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. உதறி காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாவது தூசு உழுக்குதான்னு பாருங்கள். இது அக்கா விட்ட அந்த துணி ஃபுல்லாக உள்ள விட்டாங்க. அது கூட அப்படியே இருக்குது. பாருங்கள், நல்லா எடுத்து உதறி காமிக்கிறேன். ஏதாவது வேஸ்டேஜஸ் ஏதாவது உளுந்துருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்ம இயந்திரத்தோடைய குவாலிட்டி. சரிங்களா? அதனால் நம்பி எல்லோரும் வாங்கலாம். நன்றி, வணக்கம்.